அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வருகிற 19/10/2011 உள்ளாட்சி மன்ற தேர்தலில் சரபேந்தராஜப்பட்டினம் ஊராட்சியில் 12 வார்டு இருக்கின்றது. 12 வார்டுகளில் 6 வார்டு முஸ்லிம் வார்டாகவும் மற்ற 6 வார்டு மாற்று மத சகோதரர்களுடைய வார்டாகவும் இருக்கின்றது. முஸ்லிம்களுடைய வார்டு 6 வார்டுகளில் 2 வார்டு அன்ன போஸ்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஒரு வார்டில் திப்பு சுல்தான் தெருவைச் சேர்ந்த நஜி என்ற பெண்மணியையும், சாஃபி இமாம் தெருவைச் சேர்ந்த அப்துல் ரஹீம் என்கின்றவரையும் அன்ன போஸ்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. மற்ற 4 வார்டுகளில் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய செயல் வீரர்கள் உடைய வேட்பாளர் 4 பேர் போட்டியிடுகின்றார்கள். அவர்களுடைய சின்னம் சீப்பு சின்னம். 1வது வார்டு வடக்கு தெரு நூருல் இஸ்லாம் அவர்களும், 2வது வார்டு உமர் புலவர் திரு ரசூமைதி என்பவரும், 4வது வார்டு முகமூதா பீவி என்கின்ற பெண்மணியும், 8வது வார்டு புதுமலை திரு ரியாஸ் என்கின்றவரும் போட்டியிடுகின்றார். இந்த சீப்பு சின்னத்தில் வாக்குகள் போட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். ஒரு மனிதனை சீப்பு எவ்வாறு அழகுபடுத்துகின்றதோ அதே போல் எஸ்டிபியுடைய செயல் வீரர்களால் தெருவையும் ஊரையும் அழகுபடுத்த முடியும் என்று கூறி மக்களிடத்திலே நாங்கள் ஓட்டு கேட்டு வருகின்றோம். சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய செயல் வீரர்கள் எத்தனையோ பல சமூக சேவைகளை செய்து வருகின்றார்கள். அதில் ஒன்று, மாணவ மாணவிகளுக்கு 38 பேருக்கு சிறுபான்மை ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்தோம். 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு ஜாதி சான்றும் வருமான சான்றும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அவர்களுக்கு எடுத்து கொடுத்தோம். இன்னும் பல இடங்களில் வார்டு மெம்பராக இல்லாவிட்டாலும் நாங்கள் பல தெருக்களில் ஸ்ட்ரீட் லைட்டும் தெருக்களை சுத்தமும் செய்திருக்கின்றோம். சமூக சேவையை ஒரு லட்சியமாக கொண்டவர்கள் தான் நாங்கள். எந்த நேரத்திலும் எங்களை சமூக சேவைக்காக எங்களை அழைக்கலாம். சமூக சேவை மட்டுமல்ல, சமுதாய சேவைக்கும் எங்களை அழைக்கலாம். உங்களுடைய தாய் தந்தையர்கள்ட்ட சொல்லி வெளிநாட்டு ஓட்டுக்கள் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. வெளிநாட்டு நண்பர்களும் சகோதரர்களும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு சொல்லி எங்களுக்கு சீப்பு சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.